அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, ஈரோடு மாவட்டம் கீரைக்கார வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்குத்தான் நாம் வருகை புரிந்திருக்கிறோம். இந்த திருக்கோயிலிலே ஸ்ரீ பொன் தர்மசாஸ்தா பஜனை குழு மிகச்சிறப்பாக ஐயப்பன் வழிபாட்டை இங்கே நிகழ்த்த இருக்கிறார்கள். திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது, ஊஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்கிறது. அதுபோலவே இந்த தெப்பத் திருவிழாவும் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே வழிபாடு நடத்தி அதற்கு பின்னால் சபரிமலைக்கு இந்த ஐயப்ப பக்தர்கள் ஒன்று திரண்டு செல்ல இருக்கிறார்கள். அது குரு தலைமையாக இங்கே வி கதிரேசன் அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை நடத்துவது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை அவர் சபரிமலைக்கு குருவாக இருந்து அழைத்து செல்லுகிறார். இந்த அற்புதமான திருவிழா இங்கே இப்போது ஈரோட்டிலே துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்விலே ஒவ்வொரு வேளையும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அருமையான வழிபாட்டு முறைகளிலே மிகச்சிறந்த பக்தி உணர்வோடு இங்கே பக்தர்கள் ஒன்று திரண்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த திருவிழாவை கண்டு இறைவனை வழிபட்டு அருள் இன்பம் பெறுகிறார்கள். நாம் இருந்தோம் நோயோடி போனதையா, நோம்போடு நாம் இருந்தோம் நோயோடி போனதையா, கூடம் கொடுத்தி வச்சோம் சூது மறைஞ்சதையா, சந்தானம் பூசிக்கிட்டோம் சாந்தி கிடைச்சதையா, பன்னீர் அடிச்சுக்கிட்டோம் பக்தி வளர்ந்ததையா, பாராளும் ராசாவே சத்தியம் நித்தியம் நீயே.
வணங்கிட வாருமையா மாலை போட்டு மனபாரம் போனதையா காவி போட்டு கணக்காமம் பறந்ததையா காரணம் நீ இல்லையா सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः भूतनाथ सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः
ஒவ்வொரு இறைவனை வழிபடுகிற போதும் ஒவ்வொரு பக்தி உணர்வு மேலிடுகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்றுதான் என்பதை ஐயப்ப வழிபாடு பல வகைகளிலும் உறுதி செய்கிறது. முருகனை வழிபட்டால் இக பர சுகம் தரும் முருகா என்று திருப்புகழிலே பாடுகிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் இன்பமாக வாழ வேண்டுமா? வீடு பேற்று உலகத்திலே நம் முடிவுக்கு பின்னால் வீடு பேற்று உலகத்திலே இன்பமாக வாழ வேண்டுமா? இகத்திலும் பரத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? முருகப்பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்? திருப்புகழ் எழுதிய அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். இக பர சுகம் தரும் முருகா என்று திருப்புகழிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் பெருமையை குறிப்பிடுவார். சிவபெருமானை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பிறவி இல்லை என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிற போதும் அது அவர்களுக்கு ஒரு பக்தி உணர்வை, ஒரு மேலோங்கிய எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. யார் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பற்றற்ற எண்ணம் உருவாகும். அவர்கள் மோட்சகதியை எளிதாக அடைய முடியும் என்று சிவபக்தர்கள் கூறுகிறார்கள். யார் திருமாலை வழிபடுகிறார்களோ அவர்கள் இன்பமான இக வாழ்க்கையை வாழ முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த இன்பமான இக வாழ்க்கை என்ன தெரியுமா? அந்த திருமாலினுடைய சிலையை பார்த்தாலே தெரியும். அவர் ஒரு கையை தலைக்கு வசதியாக வைத்துக்கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டு கிடந்த கோலத்திலே திருமால் காட்சி தருகிறார். இப்படியெல்லாம் பார்க்கிற போது இந்த இறைவன், அதாவது திருமால், நமக்கு மகிழ்ச்சியை, இன்பமான வாழ்க்கையை தருகிறார் என்பதை அந்த திருவுருவமே நமக்கு காட்டுகிறது. இது திருமாலினுடைய பெருமை, சிவபெருமானினுடைய பெருமை. இந்த இரண்டு பெருமையும் இந்த இரண்டு அருமையும் நமக்கு வழிபாட்டின் வாயிலாக ஒன்றாக கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது என்று கேட்டால், நாம் அந்த இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைதான் ஐயப்ப சுவாமி, அதுதான் தர்மசாஸ்தா. இந்த இருவருக்கும், அதனால தான் ஹரி என்று சொன்னால் திருமால், ஹரன் என்று சொன்னால் சிவபெருமான். இந்த இருவருக்கும் பிறந்த குழந்தைதான் தர்மசாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பன். அந்த ஐயப்பன் அவர்கள் பிறந்தது இருவரினுடைய அருளினால். அது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு புராண செய்தியை கூறுகிறார்கள். பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து அமுதம் உண்டானது. அந்த அமுதத்தை யார் உண்ணுகிறார்களோ அவர்கள் நீண்ட நாள் நரை திரை தோன்றாமல் வாழ்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யார் இந்த அமுதத்தை உண்ணுகிறார்களோ அவர்கள் நரை திரை மூப்பு இல்லாமல் நன்றாக வாழ்வார்கள், அவர்களுக்கு இறப்பு என்பது இல்லை என்று அறியப்பட்டதால் பார்க்கடல் கடையப்படுகிறது. பார்க்கடல் கடையப்படுகிற போது அதிலிருந்து பல பொருள்கள் வெளிவருகின்றன. அதில் அமுத குடம் ஒன்று வருகிறது. ஆனால் அமுத குடத்தை எடுக்கிற போது அதை தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை, வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அந்த பார்க்கடலை அவர்கள் கடைகிறார்கள். அதிலிருந்து அமுதம் கிடைக்கிறது. அந்த அமுதத்தை உண்ணுகிறவர்களுக்கு நரை திரை மூப்பு இல்லாமல் இரவா பெருநிலையை அவர்கள் அடைவார்கள். அதனால் அது தேவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும். அசுரர்களுக்கு கிடைத்தால் அது இந்த உலகத்திற்கு ஆபத்து என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது அசுரர்கள் கையிலே கிடைத்து விடுகிறது. அதாவது பார்க்கடலை கடைந்த போது அந்த பார்க்கடலில் கிடைத்த அமுதமானது இருவருக்கும் சொந்தம். ஏன் என்று சொன்னால் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் இருந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள். அப்போது அமுதம் உண்டாகிறது. அந்த அமுதத்தை அரக்கர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போது திருமால், காக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய திருமால், அந்த அமுத குடத்தை பெறுவதற்காக ஒரு மோகினி அவதாரத்தை எடுக்கிறார். ஒரு அழகான பெண் போல வந்து அசுரர்களிடத்தில் இருந்து அந்த பார்க்குடத்தை பெற்று யார் நீண்ட நேரம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் அமுதம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது அவருடைய அழகிலே மயங்கி அசுரர்களெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது தான் வைத்திருக்கக்கூடிய அமுதத்தை எல்லாம் காக்கக்கூடிய கடவுளாகிய திருமால் தேவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். இப்படி இந்த நிகழ்வு நடைபெற போது அழகான அந்த மோகினியை பார்த்து அவர் மீது அன்பு கொள்ளுகிறார் சிவபெருமான். அப்ப இருவருக்கும், பெண்ணாக இருக்கக்கூடிய திருமாலுக்கும் ஆணாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் சுதன் என்றால் மகன் என்று பொருள். ஒரு மகன் பிறக்கிறான். அவன்தான் ஐயப்பன், அவன்தான் தர்மசாஸ்தா என்று புராணங்கள் சொல்லுகின்றன.
கிபி 934 இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த புராண கதையினுடைய தொடர்ச்சி நடந்ததாக சொல்லுகிறார்கள். பிற்காலத்திலே பந்தல மகாராஜா இந்த ஐயப்ப சிலையை நிறுவுகிற போது அங்கே ராஜசேகர் என்ற மன்னர் ஆட்சி புரிந்தார். அவர்தான் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் பணியை செய்து அங்கே இந்த வீர திருவுருவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனினுடைய திருவுருவச் சிலையை அவர் அங்கே உருவாக்கினார். அந்த சிலை பல்வேறு முனிவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர் அங்கே ஸ்தாபித்தார். அந்த சிலையிலே தான் இன்றைக்கும் வழிபாடு நடைபெறுகிறது. அங்கே ஐயப்பனினுடைய ஒளி, ஆன்மா, அவருடைய சுத்த தேகம் அங்கே கலந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தான் இந்த ஐயப்பன் மலையினுடைய வழிபாடும், ஐயப்பன் திருவுருவம் தோன்றியதும், ஐயப்பனினுடைய அருள் கிடைத்ததும் இப்படித்தான் என்பதை புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த வழியிலே இந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। கோட்டையில எழப்பாரி சபரிமலை வாரோம் அப்பா
சுறுசுறுப்பா நடந்தாலே ஆனவட்டம் ஆனவட்டம் தொட்டு விட்டு பம்பையாத்தில் பாதம் விட்டு தலையாந்தாலை முழுகி பம்பையாலே புனிதமாகி பம்பா விளக்கு விட்டு பசியார சோறும் விட்டு கட்டான கட்டெடுத்து கன்னி மூலங்காய் கொடுத்து சாமி நிமிந்தாலே நீலிமலை சபரியம்மா வாழும் மலை தேகாபலம் சாமி தந்திடணும் யாத்திரையம் யாத்திரை சபரிமலை யாத்திரை வில்லாளி வீரரே காக்க வேணும் எங்களை சாமி கட்டோட கட்டு முடி பள்ளி கட்ட சுமந்தபடி ஐயாவும் கட்டு முடி சரணங்கள் சொன்னபடி கோவில் இருப்பிடமா ஆரியங்கா இருப்பிடமா குளத்து புழை இருப்பிடமா சொல்லப்பா உன் வசதி எங்கே என்று சொல்லப்பா பொன்னம்பலம் வெட்டிடமா முத்தையன் இருப்பிடமா சபரிமலை குன்றிடமா சொல்லப்பா உன் வசதி எங்கே என்று சொல்லப்பா அச்சங்கோவில் இருப்பிடமா ஆரியங்கா இருப்பிடமா குளத்து புழை இருப்பிடமா சொல்லப்பா பொன்னம்பலம் வெட்டிடமா முத்தையன் இருப்பிடமா சபரிமலை குன்றிடமா சொல்லப்பா அங்கே வரோம் ஐயப்பா சுவாமி சரணம் 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 ஐயப்பா ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் 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 ஐயப்பா ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா
இருமுடியும் தாங்கிக்கிட்டு நேர்த்தி கடன் தீர்க்க வரும் ஐயப்பா. உந்தன் திருவடியே தஞ்சம் என்றோம் ஐயப்பா. ஐயனே முறையான விரதம் இருந்து தலைச்சுமட்டில் நெய்யும் கொண்டு அபிஷேகம் செய்ய வரோம் ஐயப்பா. அபிஷேகம் செய்ய வரோம் ஐயப்பா. சேத்திரம் பல கடந்து வந்தோம் அப்பா. அச்சங்கோவில் அரசே சேத்திரம் பல கடந்து வந்தோம் அப்பா. பெரிய பாதை தொடக்கம் எருமேலி வந்ததப்பா. சேத்திரம் பல கடந்து வந்தோம் அப்பா. பெரிய பாதை தொடக்கம் எருமேலி வந்ததப்பா. சுவாமி சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா. அச்சங்கோவில் இருப்பிடமா, ஆரியங்கா இருப்பிடமா, குளத்து புழை இருப்பிடமா சொல்லப்பா. பொன்னம்பலம் எட்டிடமா, முத்தையன் இருப்பிடமா, சபரிமலை குன்றிடமா சொல்லப்பா. அங்கே வரோம் ஐயப்பா. சுவாமி தந்தக 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 ஐயப்ப தந்தக 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 சுவாமி தந்தக 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 ஐயப்ப தந்தக 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 தந்தக. கூச்சமெல்லாம் பறந்து போச்சு, வேறுபாடும் தகர்ந்து போச்சு, வாவரையும் சாஸ்தாவையும் தொழுகிறோம் ஐயப்பா. நீண்ட நெடிய காட்டு வழியில் வருகிறோம். கண் திறந்து பார்க்கணுமே, எங்க நிலை உயரணுமே, 18ஆம் படியேற அருளனுமே. எங்கள் சந்ததியே உன்னடிமை ஆகணுமே. எங்கெங்கு இருந்தாலும் வருவோம் அப்பா. ஐயப்பா எருமேலி சாஸ்தாவே எங்கே அழைத்தாலும் வருவோம் அப்பா. அங்கேயும் இங்கேயும் நீதானப்பா. எங்கே அழைத்தாலும் வருவோம் அப்பா. அங்கேயும் இங்கேயும் நீதானப்பா. சுவாமி சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா. ஐயா உன் சன்னதிக்கு நம்பி வந்தோம் மணிகண்டனே, இக்கணமே வந்தருள்வாய் ஐயப்பா. இக்கணமே வந்துவிடு ஐயப்பா. பல ஸ்தலமே நீ இருக்க, எம் மனமெனும் ஆலயமே நீ வருவாய் என தெளிந்தேன் ஐயப்பா. ஐயப்பா சரணம் என்றால் நீ வருவது ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ. மணிகண்டன் பேட்டை துள்ளும் பாட்டு, மலைக்காடெல்லாம் பூத்து குலுங்கும் கேட்டு. மணிகண்டன் பேட்டை துள்ளும் பாட்டு, மலைக்காடெல்லாம் பூத்து குலுங்கும் கேட்டு. ஹரிஹர சுதனே பந்தளவாசா சுவாமியே ஐயப்பா, மந்திரநேசா சுந்தர ராஜா சுவாமியே ஐயப்பா. நதி செடி கொடிகள் துளிக்கடல் குளங்கள் வாழும் ஐயப்பா, ஆளும் ஐயப்பா. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம் சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம் சரணமையப்பா. மணிகண்டன் பேட்டை துள்ளும் பாட்டு, மலைக்காடெல்லாம் பூத்து குலுங்கும் கேட்டு. பதினெட்டாம் படியை நோக்கி பயணம், மதிமாற்றி விதியாக்கும் தருணம். 18ஆம் படியை நோக்கி பயணம், மதிமாற்றி விதியாக்கும் தருணம்.
ஒளிகள் ஏற்றிய விளக்கில் உந்தன் உண்மை எரியுது, விழிகள் காட்டும் வழியில் உந்தன் சரியா? அளவில்லாத சந்தோஷமடா குழந்தை. வருஷம் வருஷம் எந்த சங்கடம் இல்லாமல் தீர்த்தருவியா? நான் வரணும்னா குழந்தை, முக்காலும் சத்தியம், முழுவதும் உண்மை. சரியா? திக்கு தசை எந்த இடம் இருந்தாலும் 1-2 இடங்களும் கூட ஆயா இந்த மழையினூரா இந்த அங்கு கண்ணு ஆயா கூட்டத்து மூலையில குடிகொண்ட பாப்பாத்தி அருவா மீது மருங்கலி பாப்பாத்தி என்னை கூப்பிட்டுக்கோ, நான் கூட வரேன். என்னை அழைச்சிக்கோ, நான் அல்லையில வரேன். ஏன் கூப்பிட்டேன்? ஓடோடி வந்து நான் சந்தோஷமா விளையாண்டு வரேன். சரியா? அச்சப்பட வேண்டாம், மயங்கும்படி வேண்டாம். நடக்கிறது என் கோட்டையில. எப்படி நடக்கிறது என் கோட்டையில? எது இருந்தாலும் தாயோட விருப்பப்படிதான் நடக்குதுடா. சரியா? அச்சப்பட்டு மயங்கி புலம்பி மடிஞ்சு போய் நிக்க வேண்டாம். சரியா? எந்த இடத்துல இருந்தாலும் ஆயா அல்லையில வந்து நின்று கூட காப்பாத்தி கரைச்சி கொடுக்கிற உத்தரவு. சரியா? எந்த ஆண்டும் இல்லாம ஆண்டுக்காண்டு இது பட்டு பெருகும், பால் பாடு பொங்கும். சத்தியம் அடிச்சுடு. भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। வாரங்கள் எங்கள் நோன்பு, ஐயாவை பார்க்க வேண்டிய வீம்பு. 6-7 வாரங்கள் எங்கள் நோன்பு, ஐயாவை பார்க்க வேண்டிய வீம்பு. சந்தனம் மணக்கும் குங்குமம் சிரிக்கும் ஐயனை நினைக்கையில், காவியும் இனிக்கும் காவியம் புகழும் ஐயனை தொடுக்கையில், காலையில் நினைப்பு மாலையில் தவிப்பு. சுவாமி ஐயப்பா சரணமே ஐயப்பா. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம், சரணமையப்பா. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம், சரணமையப்பா. மணிகண்டன் பேட்டை துள்ளும் பாட்டு, மலை காடெல்லாம் பூத்து குலுங்கும் கேட்டு. காட்டில் அச்சமில்லை எனக்கு, வழிகாட்ட ஐயா துணை இருக்கு. புலி காட்டில் அச்சம் இல்லை எனக்கு, வழிகாட்ட ஐயா துணை இருக்கு. பனி விழும் இரவில் குளிரினை போக்கும் ஐயனின் நேசமே, மகிழ்ந்திடும் இதயம் தலைமுறை தோறும் ஐயனின் பாசமே. மண்வெளி புல்லும் விண்வெளி கோளும் எல்லாம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம், சரணமையப்பா. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, சாமி சரணம், சாமி சரணம், சரணமையப்பா. மணிகண்டன் பேட்டை துள்ளும் பாட்டு,
மலை காடெல்லாம் பூத்து குலுங்கும் கேட்டு புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மெட்டுல புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மேட்டுல விளக்கு ரூபம் கொண்டு விளையாடி வரும் ஐயப்பா விளக்கு ரூபம் கொண்டு விளையாடி வரும் ஐயப்பா கன்னிமாறு எங்க முகம் பாரப்பா எங்க விரதத்துல வந்து விளையாடப்பா கன்னிமாறு எங்க முகம் பாரப்பா எங்க விரதத்துல வந்து விளையாடப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஆன புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மெட்டுல புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மேட்டுல கார்த்திகைதான் பிறந்து விட்டா கூடுறோம் ஒரு கடனை உடனே வாங்கி மாலை போடுறோம் கார்த்திகை தான் பிறந்து விட்டா கூடுறோம் ஒரு கடனை உடனே வாங்கி மாலை போடுறோம் தலவணங்கும் பயிர போல குருவடிய நாடுறோம் தலவணங்கும் பயிர போல குருவடிய நாடுறோம் குருவடிவில் காட்சி தரும் தெய்வமே எங்க விரதத்துல வந்து துணை செய்யுமே குருவடிவில் காட்சி தரும் தெய்வமே எங்க விரதத்துல வந்து துணை செய்யுமே சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஆன புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மெட்டுல புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பல மேட்டுல தலையும் நரைச்சி போக கூடுமே சபரி காடு ஏறும் ஆசை நரைச்சி போகுமோ கருத்த தலையும் நரைச்சி போக கூடுமே சபரி காடு ஏறும் ஆசை நரைச்சி போகுமோ தன்னந்தனி தவ முனியான சாமி ஐயப்பா தன்னந்தனி தவ முனியான சாமி ஐயப்பா கன்னிசாமி விரதத்துல நுழையணும் நல்ல கண்ணியத்தை புண்ணியர விதைக்கணும் கன்னிசாமி விரதத்துல நுழையணும் நல்ல கண்ணியத்தை புண்ணியர விதைக்கணும் சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஆன புலி ஆடி வரும்
பொன்னம்பலமேட்டுல புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பலமேட்டுல பிரம்மனாரு எழுதி வச்ச தளபதி அத புரட்டி போடும் ஐயாவும் இருமுடி நம்மனாரு எழுதி வச்ச தளபதி அத புரட்டி போடும் ஐயாவும் இருமுடி கட்டுமுடி கட்டிப்படி ஏத்தி விடும் ஐயப்பா முடி கட்டிப்படி ஏத்தி விடும் ஐயப்பா 40 நாள் மனிதனாக வாழணும் அது மலைக்கு போய் மறுபடியும் தொடரணும் 40 நாள் மனிதனாக வாழணும் அது மலைக்கு போய் மறுபடியும் தொடரணும் சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஆன புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பலமேட்டுல ஆன புலி ஆடி வரும் காட்டுல ஒரு அந்தரான பொன்னம்பலமேட்டுல சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா கானகவாசம் கலியுக வரதம் கற்பூர பிரியம் காக்கும் தெய்வம் திருவடி சரணம் குருவடி சரணம் கானகவாசம் கலியுக வரதம் கற்பூர பிரியம் காக்கும் தெய்வம் திருவடி சரணம் குருவடி சரணம் சரணத்தின் மீதே சுவாமிகள் கவனம் சுவாமியே சரணமையப்போ சத்குருநாதனே சரணமையப்போ குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா ஒரு நாளில் கட்டும் கொண்டு உதை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா ஒரு நாளில் கட்டும் கொண்டு உனை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா ஒரு நாளில் கட்டும் கொண்டு உனை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா
भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः भूतनाथ सदानन्दा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, ஸ்ரீ பொன் தர்மசாஸ்தா பஜனை குழு சீரும் சிறப்புமாக இன்றைக்கு சபரிமலை செல்லுகிற பக்தர்கள் ஒன்று திரண்டு தீர்த்தக்குடம் எடுத்து வருகிற காட்சியை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது அபிஷேக வழிபாடு நடைபெற இருக்கிறது. இந்த அருமையான குழுவினுடைய தலைவர் குருசாமி நம்மோடு இருக்கிறார். கதிரேசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்திலே நாம் இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா, நீங்கள் இந்த உணர்ச்சிகரமான பக்திபூர்வமான இந்த நிகழ்வை தொடர்ந்து நேயர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சபரிமலைக்கு நீங்கள் எத்தனாவது ஆண்டு நீங்கள் போகிறீங்க? என்னுடைய வயசு 16 வயசு சாமி. நான் கோயிலுக்கு கிளம்பும்போது அப்பா கூட்டு 16 வயசு. இப்போ வந்து எனக்கு 66 வயசு ஆச்சுங்க. இடையில 1 வருஷமோ 2 வருஷமோ பெண்டிங் இருக்குங்க. அது வரையும் போயிட்டு தான் தொடர்ச்சியாக போயிட்டு தான் சாமி இருக்குது. அதுவும் நான் மாதம் போக மாட்டேங்க. அந்த வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு மட்டும் ஐயப்பனை தரிசனம் போக போவேன். இதுதான் இது திருவிழா நடந்துட்டு சாமி. ரொம்ப சிறப்பு. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து ஐயப்ப மலைக்கு பயணம் செஞ்சிட்ருக்கிறீங்க. இது நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்க்குற போது என்ன வியப்பாக இருக்குன்னா, இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறீங்க. இந்த சின்ன பசங்க எவ்வளோ அழகாக வந்து ரொம்ப நல்வழிப்படுத்துகிறீங்க. இது ஒரு ரொம்ப சிறப்பான காரியம். இன்னும் நிறைய பேர் வந்து இது மாதிரி மாலை போட்டுக்கொண்டு இது மாதிரி ரொம்ப பக்தியோடு இருந்து ரொம்ப அருமையாக ஒழுக்க நெறிகளை பின்பற்றி அவங்க பாடுகிற போது அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேயர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்படி ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுடைய அருமையான பணி சிறக்க வேண்டும் என்று கிருஷ்ணா டிவியின் வாயிலாக வாழ்த்திக் கொள்கிறோம். இப்போ வந்து இந்த சபரிமலைக்கு நீங்கள் சென்று வர்றீங்க இத்தனை வருஷமாக, நிறைய அதிசயங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து நிறைய என்னென்னவோ நடந்திருக்கும். நிறைய உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். பயணம் சக்தி பூஜையில் நடந்து சாமி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பையில் வந்து இப்போ சக்தி பூஜை கிடையாதுங்க. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சக்தி பூஜை பண்ணேங்க. எங்கள் விரி வந்து பார்த்தீங்கன்னா பம்பை ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி விரி தான் என்னுடைய விரிங்க. பம்பை ஆறுனா அது ஃப்ரெண்டில் இருக்குங்க, அது விரிங்க. அப்போ காடு மாதிரி நிறைய இருங்க. கடைசி விரி எல்லாம் அன்னதானம்னா எல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு பூஜை போடுற நேரத்தில் ஒருத்தர் வந்து கடைசியாக வந்து கேட்டார் என்கிட்ட, சாமி இந்த மாதிரி சாமி பூஜையில் கலந்துக்கலாமான்னார். சாமி வாங்கினேன். உண்மையாக நடந்த சமாச்சாரம். நான் மாலை போட்டுக்க போய் பேசலை. பூஜையெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் உட்கார வச்சுங்க. சாப்பிட்டாரு, எந்திரிச்சார். சாமியை கூப்பிடுங்க அப்படின்னு பேசுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமியை காணும். அப்படி எனக்கு நிறைய சமாச்சாரம் எனக்கு நடந்தது. அப்போ ஐயப்ப சுவாமியே வந்திருக்கணும். நிறைய சமாச்சாரம் இது மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கு. சொன்னால் விடிஞ்சு போயிரு சாமி. எனக்கு அந்த விஷயத்தில் வந்து இந்த கையில் எப்போவுமே இருக்கார். இந்த கையை பொறுத்தவரை எப்போவுமே எனக்கு இருக்கார். ஆண்டவனத்தில் அந்த ஒரு நல்ல நம்பிக்கையும் பாக்கியமும் எனக்கு இருக்குது. உங்களுக்கு நேர்ந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொன்னீங்க. அதாவது ஐயப்ப சுவாமியே வந்து நேராக சபரிமலை ஐயப்பனே வந்து நேராக அங்கே இதில் கலந்துக்கிட்ட மாதிரி. இப்போ வந்து உங்கள் பக்தர்கள் உங்களோட வர்ற அந்த இளம் சாமிகளுக்கு என்ன அது மாதிரி நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா? என் கூட வந்த சாமிலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சாமிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மை பார்த்தீங்கன்னா ஏழ்மை ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. என் கூட ஐயப்பன் கோயிலுக்கு நான் இருமுடி கட்டிங்க. என் கூட வந்த சாமி பூரா என் கையில் இருமுடி கட்டி நீ நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நிறைய பேர்னால் நிறைய பேர். ஏன்னா அதை நான் கணக்கு சொல்லக்கூடாது. அத்தனை பேருக்கு நான் இருமுடி என் கையால் கட்டியிருக்கேன். நிறைய குடும்பங்கள் நல்லா இருந்திருக்கு. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க. அதனால் ஆண்டவன் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், சிறப்பாகவும் இருக்கணும், என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னுடைய பூஜை இது 2வது வருஷம் பூஜைங்க. சாமி சார் வெள்ளடி என்னுடைய பூஜை 2வது வருஷம். இப்போ இந்த நிகழ்ச்சி இப்படிலாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இறைவன் கட்டளையிடுறாரா? எப்படி உங்களுக்கு கனவுல வருதா? இதை எப்படி நீங்கள் தொடர்ந்து புதிதாக செய்கிறீங்க? ஐயப்பன் சத்தியமாக இது கனவுல வந்து தான் சாமி. எங்கள் குருசாமி ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் கனவுல வந்து என் கடைக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி விளக்கு பூஜை வைக்கணும்னு சொன்னார்.
விளக்கு பூஜைனா ஈஸியாகும்னு சொல்லுங்க சாமி. இல்லை விளக்கு பூஜை பல லட்சம் ரூபா ஆகுமா சாமி அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒருத்தர் நினச்சா தான் முடியும்னு என்கிட்ட சொன்னார். இந்த 5 ஐயப்பன் சத்தியமாக என்கிட்ட கனவுல வந்து சொன்ன மாதிரி சொன்னார். ஆனால் விளையாட்டுக்கு செஞ்ச கருங்கல் பாளையத்தில் ஒரு 13 வருஷமாக இருந்தேன். அங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு உத்தரவு இந்த கோயிலில் வந்திருக்கு. இந்த கோயிலில் வைங்க அப்படின்னு இந்த கோயிலில் வந்தால் ஐயா இடம் கொடுத்தாங்க. முந்தின வருஷம் சிம்பிளாக போட்டோம், இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக போட்டுங்க, பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க. 16 வயசில் நீங்கள் முதலாக போனீங்கல்ல? ஆமாங்க. அப்போ உங்கள் அனுபவத்துக்கும் இப்போ இருக்கிற அனுபவத்துக்கும் மாறுபாடு நிறையா இருக்கும். ஆமாம். அப்போ தொடக்கத்தில் என்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு? நான் போகும்போது அரிக்கலாம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கு கண்ணாடி. எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க அப்போ? அப்போ 48 கிலோமீட்டர் நடந்துருக்கேன் சார். அப்போ அப்பா கூட தான் போயிருப்போம் சார், சின்ன பிள்ளையில போயிருக்கோம். சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறீங்க? இப்போ நான் சிறுவழி தான் சார். சிறுவழி. ஆமாம். இந்த பயணம் இனிதாக சபரிமலை ஐயப்பனினுடைய அருள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீ கிருஷ்ணா டிவியோடு நாங்கள் இணைந்து வாழ்த்து சொல்லுகிறோம், வணங்குகிறோம். மிகவும் மகிழ்ச்சி. மிக அருமையாக செய்கிறீர்கள். இளைஞர்களை நன்முறையில் வழிப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு பல பாதைகள் இளைஞர்கள் செல்வதற்கு இருக்கும்போது அவற்றை எல்லாம் தடுத்து பக்தி நெறியிலே, ஒழுக்க நெறியிலே அவர்களை வழிநடத்துகிற உங்களுடைய பங்கு இறைப்பணி மட்டுமல்ல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற உயரிய நெறியையும் நீங்கள் தருகிறீர்கள். அதனால் உங்களுடைய திருவடியை வணங்கி இந்த கிருஷ்ணா டிவி உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. நன்றி. திரு பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார், நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து கொக்கராயம்பேட்டை. கொக்கராயம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஆன்மீக மற்றும் ஆலய பயன்பாட்டு பிரிவில் வந்து மாவட்ட அமைப்பாளராக இருக்கேன். இப்போ அதன் மூலமாக என்ன திருப்பணி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம கோவில் தாங்க, எல்லாம் கோவில் தான். எந்த திருக்கோயில்? இப்போ ஐயா கூட ஏதோ ஒரு குறிப்புக்கு சொன்னாங்க. அது இப்போ வந்து கொக்கராயம்பேட்டில் ஐயப்பன் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரம்மாண்டமாக பட்ஜெட்லைங்க ஐயா அது ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் கட்டிகிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்கோம். கருங்கல்லே பண்ணிகிட்ருக்கோம். எதிர்காலத்தில் எல்லோரும் வந்து ஐயப்பனை தரிசிக்கணுங்கிற ஒரு ஆசையில் நம்ம அது பண்ணிகிட்ருக்கோம். அவனோட உத்தரப்பில் வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்களும் இது மாதிரி பஜனை, இது மாதிரி உங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ பக்தி மார்க்கம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பக்தி மார்க்குன்னா எந்த நேரம் அன்னதானம் பண்ணுவீங்க. வாரம் நம்ம கோயில் அன்னதானம் கொடுக்குறோம். ப்ளஸ் எல்லா நிகழ்ச்சியும். ஒரு நிமிஷம் சொல்லு. இந்த சாமி வந்து ஒரு 6 வருஷமாங்க சாப்பாடு இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல், தனிப்பட்ட முறையில் தனி ரூமில் அப்படி இருந்தவர். முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுது. அவருக்கு இது இல்லாமல் இருந்துட்டார். அவ்வளோ ஒரு தீவிரமாக இருந்த பக்தியில் அந்த மாதிரி இருந்த சாமி தான் அவர். இன்றைக்கி இப்படி இருக்கார் சரிங்களா. அவர் ஆன்மீகத்தில் வேறு, இப்போ வந்து இப்படி மனுஷனாக இருக்கார். எல்லாம் அவனோட திருவருளுங்க. எல்லாமே அவனோட திருவருள் தான். தியானத்தில் ஒரு வருஷமாக உட்காந்துருந்தேன். நிறைய அற்புதங்கள் கண்டதுனால எனக்கு அதில் ரொம்ப ஈடுபடுறதுனால ரொம்பவே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆன்மீகப்பட்டுருது. ஐயப்பனோடதில் நிறைய விஷயங்கள் கண்ணில் நிறைய விஷயங்கள் தென்பட்டு நிறைய விஷயங்கள் அலுவலாக கிடைச்சதுனால அதை தொடர்ந்து இப்போ நம்ம அதை ஐயப்பன் மேலே தீவிர பக்தியாக பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா கோயிலும் பண்ணுவேன். ஐயப்பன் மேலே எனக்கு அவன் குழந்தை, எனக்கு ரொம்ப நண்பன், உறவு அவன் தான். அதனால் அந்த உரிமை தெரியுது. அவன் குழந்தை அப்படின்னு அவன்னு சொல்கிறீங்க. எல்லோரும் சாமி சாமிங்கிறாங்க, போகிறவங்க எல்லாத்தையும் சாமின்னு வணங்குறாங்க. நீங்கள் அவன் அப்படின்னு ஒரு உரிமையில் சொல்லும் போதே தெரியுது. உங்களுக்கு நீங்கள் தவநிலையில் பல ஆண்டுகள் இருந்ததாக ஐயா சொன்னாங்க. அதில் என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு? ஐயா அது என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு 6 கார் ரூமில் பேய் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நம்புவாங்க. மக்களோட மனநிலை அது. இவ்வளோ பெரிய கோயில் கட்டி உள்ள ஒரு கருவறையில் சாமி வச்சாங்கன்னா அந்த இடத்துல சாமி இருக்குன்னு கேட்டால் கேள்விக்குறியாக சொல்லக்கூடிய நிலையில் இருக்காங்க எல்லா மக்களும். அதனால் இந்த தியான நிலை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சொன்னால் அவங்க அது கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு மனசில் தோணுது. ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம் தெரியுங்க. எனக்கு நடந்த நிகழ்ச்சிகள் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. ஐயன் காட்சி அளித்தா நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து தியானத்தில் இருக்க எல்லாம் தெரியும். அது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். நமக்கு அது சொல்ல தெரியல அப்படின்ட்டு. பரம்பொருளோடு இணைகிற ஒரு செயல். உங்களுக்கு அது சாத்தியமாக தெரியுங்க. கண்ணுக்கு முன்னாடி அதை பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாமல் நிறையா இருப்பாங்க. சிலர் புரியாது. அவங்கள்ட்ட நம்ம சொன்னாலும் அவங்க தவறாக நம்மளை கொண்டு போவாங்க, சுத்திகரிப்பாங்க. எப்போ இது கும்பாபிஷேகம்? ஐயா பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தோடைய ஸ்பான்சரும் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள்கிட்ட கல், சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருந்தால் கொக்கராயம்பேட்டில் இருக்கிற கோயில் கொடுக்கலாம். ஒரு வருஷத்தில் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிடுறோம். 2 வருஷமாக எல்லாம் நடந்துட்டுருங்க. இன்னும் ஒரு வருட காலத்தில் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணி. ஐயப்பன் திரு அருள் கூட்டட்டும். அவன் என்றைக்கு அவன் வீட்டை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஆசைப்படுறானோ அன்றைக்கி பண்ணிடுவான். உங்களுக்கு ஊர் கொக்கராயம்பேட்டை? கொக்கராயம்பேட்டை எங்கள் கேப்புதூர். கொக்கராயம்பேட்டை கேப்புதூருங்க.
அங்கே தானே பெரிய லிங்கம் இருக்கு. ஆமாம் ஆமாங்க, 1000 காலத்து வருஷம், 1500 வருஷம். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரம்மலிங்கேஸ்வரங்க. பிரம்மலிங்கேஸ்வரர் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோவில்னா அதுதான் நம்ம இதுங்க. அது கூட கிருஷ்ணா டிவியில் எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக பிரம்மலிங்கேஸ்வரர் ஒரு சக்தி, அதிகரிஞ்ச சக்தி உள்ளது கோயிலை நம்ம குக்கரமட்டக்கூடிய பிரம்மலிங்கேஸ்வரங்க. நன்றி. மிகச்சிறப்பாக திரு பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய பக்தி உணர்வையும் அருள் நெறியையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாம் காண இருக்கிறோம். ஹரிபாலன் உன்னை நாடி சரணங்கள் பல கூறி மனமெங்கும் உன்னை நிறைப்போம். ஹரிகர சுதநயனம் அதனடி மனம் சரணம். ஹரிஹர சுதநயனம் அதனடி மனம் சரணம். சலனங்களை மூட்டை கட்டி சரணங்களில் பாட்டு கட்டி இருவேளையும் பூஜை செய்வோம். விரதங்களில் நித்தம் நின்று வெறும் காலினால் எங்கும் சென்று பெருந்தேவனே உன்னை பேசுவோம். குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா. ஒரு நாளில் கட்டும் கொண்டு உனை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா. ஒரு சாமி முன்னே வந்தால் குரு ரூபம் என்றே எண்ணி உன் பேரை சொல்லி அழைப்போம். சிறு பிள்ளை மாலையிட்டு எமை வந்து அண்டும் போது மணிகண்டா என்றே அணைப்போம். ஒரு சாமி முன்னே வந்தால் குரு ரூபம் என்றே எண்ணி உன் பேரை சொல்லி அழைப்போம். சிறு பிள்ளை மாலையிட்டு எமை வந்து அண்டும் போது மணிகண்டா என்றே அணைப்போம். ஹரிகர சுதன் சரணம் அடியவர் பாதம் சரணம். ஹரிஹர சூதன் சரணம் அடியவர் பாதம் சரணம். ஒரு மண்டல காலம் தானே விரைவாகவே போகும் என்று தினந்தோறுமே சொல்லி வருவோம். குருநாதனே உன்னை கண்டு உருகாமலே உருகும் நாளை மன கண்ணில் கொண்டு வருவோம். குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா. ஒரு நாளில் கட்டும் கொண்டு உனை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா. குருநாதன் காலை தொட்டு ஒரு மாலை நெஞ்சில் இட்டு தவ கோலம் கொண்டோம் ஐயப்பா. ஒரு நாளில் கட்டும் கொண்டு உனை போல கோலம் கொண்டு மலை மீதில் வருவோம் ஐயப்பா. சரணம் குருவே 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 சரணம். சுவாமியே என் குருநாதனே கற்பூர ஜோதியே சந்தன பிரியனே சன்னதி வாசலே
வழி திறந்தது திருவடி மலர்ந்தது பொழியுது சரணமழை. பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் சரணம், தேவி சரணம். நடை வழி திறந்தது திருவடி மலர்ந்தது பொழியுது சரணமழை. ஹரிஹர சுதன் பதம் அடியவர் விழுந்திட உருகுது சபரிமலை. ஐயனின் காடு ஆனந்த வீடு திறக்கலாச்சே தீபங்களோடு. விடியல் பிறக்கும் முன்னே கதிரும் உதிப்பதென்ன, சரண கோஷங்களோ வானை பிளப்பதென்ன. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம். நடை வழி திறந்தது திருவடி மலர்ந்தது பொழியுது சரணமழை. ஹரிஹர சுதன் பதம் அடியவர் விழுந்திட உருகுது சபரிமலை. காட்டு ராஜா கோட்டை கதவு கருணையோடு திறந்ததே. 6 வாரம் கொண்ட தாகம் ஐயன் வாசல் தீர்த்ததே. திருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி கண்டோம் மோட்சம் கிட்டும். விரதங்கள் இருந்ததும் இருமுடி சுமந்ததும் அடடா இதற்கல்லவா. விரதங்கள் இருந்ததும் இருமுடி சுமந்ததும் அடடா இதற்கல்லவா. கருவழி பிறந்ததே திருவடி சுகம் பெற அது சுகம் நான் சொல்லவா. காட்டு துளசி போற்றும் துறவி சுவாமிமாரின் மனதை உருக்கி வதனம் காட்டையிலே ஒரு வார்த்தை வரவும் இல்லை. சன்னதி வாசல போல் சொர்க்கம் ஏதும் இல்லை. ஈஸ்வரன் சரணம், ஈஸ்வரி சரணம், இதயம் எல்லாம் சுவாமி சரணம். நடை வழி திறந்தது திருவடி மலர்ந்தது பொழியுது சரணமழை. ஹரிஹர சுதன் பதம் அடியவர் விழுந்திட உருகுது சபரிமலை. சுவாமியே சரணமையப்போ, பொன்னம்பல வாசனே சரணமையப்போ. காந்தமலையின் வேந்தன் மேனி நெய்யிலாடும் போதிலே கோடி கோடி சுவாமி கண்ணில் அழுதை ஆறு ஆடுதே. சரணம் சரணம், சத்குருநாதம், சரணம் சரணம், சாந்த ஸ்வரூபம். குருவடி பிடித்ததும் பெருவழி நடந்ததும் அறிந்தது அடிமனமே. குருவடி பிடித்ததும் பெருவழி நடந்ததும் அறிந்தது அடிமனமே. கரிமலை கடந்ததும் கடும் வலி மறந்ததும் காரணம் தரிசனமே. பத்தரை மாற்று தங்கம் ஒன்று பவளவாயில் புன்னகை கொண்டு காட்சி தருவதென்ன, அதில் கலக்கம் மறைவதென்ன. மாலை அணிந்த சுகம் என்று மலையில் தெரிவதென்ன. நடை வழி திறந்தது திருவடி மலர்ந்தது பொழியுது சரணமழை. ஹரிஹர சுதன் பதம் அடியவர் விழுந்திட
சபரிமலை. தேவன் சரணம் தேவி சரணம் ஐயன் பதமே அடியவர் சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் ஐயன் பதமே அடியவர் சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ராமர் சரணம் பரமர் சரணம் ஈஸ்வரன் சரணம் ஈஸ்வரி சரணம் முருகன் சரணம் சிவன் சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தூக்கி விடையா ஏற்றி விடையா ஏற்றி விடையா தூக்கி விடையா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. காடென்ன மேடென்ன கல்லென்ன முள்ளென்ன காடென்ன மேடென்ன கல்லென்ன முள்ளென்ன மலை ஏறி பாவம் தீர்ப்போமே ஐயப்பா. கார்த்திகை வந்தாச்சு மாலையும் போட்டாச்சு ஊரெல்லாம் முந்தன் பேராச்சு ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. காண எழுபிறவி பாவம் தீரும் மாயனவன் பாதம் காண நாளும் நலமாகும். எருமேலி ஏற்றம் காண எழுபிறவி பாவம் தீரும் மாயனவன் பாதம் காண நாளும் நலமாகும். பல லட்சம் கோடி என்று மாந்தர் கூட்டம் கூடிடுதே நதி எங்கும் கூடி நின்று ஏங்கி ஏங்கி தேடிடுதே. பல லட்சம் கோடி என்று மாந்தர் கூட்டம் கூடிடுதே நதி எங்கும் கூடி நின்று ஏங்கி ஏங்கி தேடிடு. ஸ்ரீ தர்மசாஸ்தா பஜனை குழுவினுடைய அருமையான நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தை, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரம்யா தேவி. எங்கிருந்து வர்றீங்க? நாங்கள் இங்கே ஐனாரப்பன் கோயில் வீதியில் தான் இருக்கோம். இந்த மாதிரி பூஜைக்கு வர்றீங்க, இதனால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்குது? இல்லை ஏதாவது கனவு அபூர்வமாக ஏதாவது நடக்குதா? இல்லை, போன வருஷம் நாங்கள் ஒன்று வேண்டியிருந்தேன், அது நடந்துருச்சு நல்லாவே. அதேமாதிரி வருஷம் வருஷம் விளக்கு பூஜை பண்ணுறாங்கல்ல, இன்னும் வருஷம் வருஷம் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே அதிகமாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க. சின்ன பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே ஆர்வமாக வராங்க. இவங்க நீட்டாக நடத்தி தராங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் நிறையா பண்ணாங்கன்னா நிறையா இருக்கும். ஏதாவது நல்ல விஷயம் நடந்து குறிப்பிடத்தக்க மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? போன வருஷம் பார்த்திங்கன்னா என் குழந்தனார் இவங்க சொன்னாங்க அந்தமாதிரி வாழைப்பழம் கட்டினா கல்யாணம் ஆகும்னு சொல்லி போன டைம் கட்டி விட்டாங்க. அதேமாதிரி இந்த வருஷம் விளக்கு பூஜைக்குள்ளே அதேமாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. 10 நாள் தான் ஆச்சு. வேண்டது நடக்குது. அதேமாதிரி பர்டிகுலராக எனக்கு தனிப்பட்ட விருப்பம் வேண்டுதலாக இருந்துச்சு, எல்லாமே கண்டிப்பாக நடந்தது. நீங்களும் இன்னும் நிறையா பேர் வாங்க, பார்க்குறவங்க எல்லாருமே நிறையா பேர் ஆதரவு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது ஐயப்ப சுவாமி சபரிமலை ஐயப்பன் குழந்தை வரம் தருகிறார் அப்படிங்கிறத இந்த பக்தை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. ஸ்ரீ பொன் தர்மசாஸ்தா பஜனை குழு நடத்துகிற சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தையை நாம் இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம்.
உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணவேணி. இது 2வது வருஷம் இங்கே நான் பார்க்குறேன். இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கு மனசு ஒரு இதுவாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அவரோட தொழிலும் இதுவும் நல்லா இருக்குது. சரி, அதனால நானும் இது வருஷம் இது வரும்போதெல்லாம் நானும் இதில் கலந்துக்கிட்டு ஐயப்பனுடைய அருள் எல்லாருக்கும் என்ன கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாதிரி நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி வழிபாட்டில் கலந்துக்கும் போது உங்களுக்கு ஏதாவது நல்லது, ஏதாவது ஒரு கனவு இல்லை ஏதாவது ஒரு அபூர்வமாக ஏதாவது நடந்திருக்கா? கனவு கண்டிப்பாக வரும். ஐயப்பாங்கிறத விட ஒரு குழந்தை மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து சிரிக்கிற மாதிரி நடந்து போகிற மாதிரி இதெல்லாம் நிறைய எனக்கு நடந்திருக்குது கனவுல. உண்மையாலுமே எனக்கு நிறைய இது மாதிரிலாம் வந்திருக்கு. சரி, அதனால் வந்து ஒருவேளை ஐயப்பா எங்கள் வீட்டில் எல்லாம் வருஷம் மாதிரி மாலை போடுவாங்க. சரி, எனக்கும் இது ரொம்ப ஒரு இது. ஆனால் இது வந்து கும்பிடுறதுனால எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் தொழில் இதுவும் நல்லா இருக்குது. முதல்ல விட இது இன்னும் அமோகமாக இருக்குது. இன்னும் நான் வந்து கலந்துக்க இன்னும் அவரோட தொழிலும் இன்னும் மேன்மை அடையணுன்ட்டு ஐயப்பா வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, இவங்க சொன்ன செய்தியினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, தொழிலில் மேன்மை கிடைக்குது, இறைவன் குழந்தையாக வந்து ஐயப்பன் குழந்தையாக வந்து அருள் தருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இறைவன் நம்முள் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறத இது மாதிரி நிகழ்வுகளுக்கு வரும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. सदानंदा सर्वभूतदया परा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः. ஸ்ரீ பொன் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியிலே 18ஆம் படி மீது ஐயப்ப சுவாமி அவர்கள் அமர்ந்த நிலையிலே காட்சி தருகிறார். இங்கே ஊஞ்சல் உற்சவமும் தெப்ப உற்சவமும் இங்கே இப்போது நடைபெற இருக்கிறது. திரளாக பக்தர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஐயப்ப சுவாமிக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு இன்றைக்கு பக்தர்களெல்லாம் ஒன்று திரண்டு ஐயப்பனுக்காக பல நிகழ்வுகளை, பக்தி நிகழ்வுகளை இங்கே தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது உணர்வு பூர்வமான பக்தி நிறைந்த, அருள் நிறைந்த அற்புதமான நிகழ்வு. இந்த அற்புதமான நிகழ்வை நாம் ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சியின் வாயிலாக தொடர்ந்து காண இருக்கிறோம். சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. காடு மலை தாண்டியே சாமி வந்தோம் பெரும் பாதையே. காடு மலை தாண்டியே சாமி வந்தோம் பெரும் பாதையே. மாலையிட்டோம் எதுக்கு மணிகண்டா உனக்கு, பக்தி கொண்டு நடந்து வரோம் ஐயா, பள்ளி கட்ட சுமந்து வரோம். சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா.
திந்தகத்தம் பாட்டு கேக்குதையா, அது சன்னதிக்கு அழைக்குது வாரோமையா. திந்தகத்தம் பாட்டு கேக்குதையா, அது சன்னதிக்கு அழைக்குது வாரோமையா. காவி உடை தாங்கியே வந்த சாமி உனை காணவே, காவி உடை தாங்கியே வந்த சாமி உனை காணவே. காத்திருந்தோம் எதுக்கு யாத்திரையா அதுக்கு, முந்தி முந்தி நடந்து வரோம் ஐயா, முன்பனியில் நனைந்து வரோம். சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. குங்குமப்பூ வாசம் வீசுதையா, அது எருமேலி அழைக்குது வாரோமையா. குங்குமப்பூ வாசம் வீசுதையா, அது எருமேலி அழைக்குது வாரோமையா. கோட்டை படி ஏறியே வந்தோ பேட்டை விளையாடியே, கோட்டை படி ஏறியே வந்தோம் பேட்டை விளையாடியே. வானவில்லை வளைத்து வண்ணங்களை குழைத்து அங்கமெல்லாம் பூசி வரோம் ஐயா, அஞ்சு மலை தேடி வரோம். சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. கற்பூர வாசம் வீசுதையா, அது சரங்குத்தி அழைக்குது வாரோமையா. கற்பூர வாசம் வீசுதையா, அது வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா. சந்தனப்பூ வாசம் வீசுதையா, அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா.
வீசுதையா அது சரங்குத்தி அழைக்குது வாரோமையா கற்பூர வாசம் வீசுதையா அது சரங்குத்தி அழைக்குது வாரோமையா வாழுங்கதை ஏந்தியே வந்து நின்றோம் சரம் போடவே வாழுங்கதை ஏந்தியே வந்து நின்றோம் சரம் போடவே கன்னிசாமி எமக்கு உங்க துணை இருக்கு பொண்ணுபடி நடந்து வரோம் ஐயா உந்தனடி நினைந்து வரோம் சாமிய சரணம் 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 ஐயப்பா சாமிய சரணம் 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 ஐயப்பா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா நெய் மணக்கும் வாசம் வீசுதையா அது நீ அழைக்கும் சேதிய கூறுதையா நெய் மணக்கும் வாசம் வீசுதையா அது நீ அழைக்கும் சேதிய கூறுதையா சுவாமி உனை காணவே வந்த ஏழை முகம் பாருமே சுவாமி உனை காணவே வந்த ஏழை முகம் பாருமே மகரத்து விளக்கு மணிகண்ட விளக்கு அதை கண்டு மகிழ்ந்து நின்றோம் ஐயா அகிலத்தை மறந்து நின்றோம் சாமிய சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் சரணம் ஐயப்பா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சரணத்தின் மகிமைய பேசுதையா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சரணத்தின் மகிமைய பேசுதையா கண்ணாலே பாருமையா கண்ணால பாருமையா கண்ணாலே பாருமையா கண்ணால பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா பொன்னேதும் வேணாமையா பொருளேதும் வேணாமையா உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா ஏழை பங்காளா எம்மை ஏற்றிவிடக் கூடாதா பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா சரணங்கள் கேட்காதா சாமி சரணம் சொல்லுங்கோ ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ சாமி சரணம் சொல்லுங்கோ ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ கண்ணாலே பாருமையா கண்ணால பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா பொன்னேதும் வேணாமையா பொருளேதும் வேணாமையா உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா ஐயா உன் திருமேனி வழிகின்ற நெய்யாகி கண்டத்து மணியாகி சந்தனம் நானாகும் அக்காலம் என்றென்றே காத்திருப்பேனே ஆவல் கொண்டு ஆண்டாண்டு மாலை வந்தேனே உருகி நின்றேனே அவையும் கேட்டேனே சாமி சரணம் சொல்லுங்கோ ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ சாமி சரணம் சொல்லுங்கோ ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ கண்ணால பாருமையா கண்ணால பாருமையா கண்ணால பாருமையா கண்ணால பாருமையா இல்லாமை தீருமையா இருளோடி போகுமையா பொன்னேதும் வேணாமையா பொருளேதும் வேணாமையா உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா ஏழை பங்காளா எம்மை
ஏற்றிவிடக் கூடாதா? பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா? சரணங்கள் கேட்காதா? சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ. மணிகண்டன் புகழாரம் பொழுதெல்லாம் சூடாமல், சாஸ்தாவும் திருநாமம் வாயார பாடாமல், மண் மேலே ஒரு போதும் நான் தான் வாழ்வேனா? தடுத்தாலும் மாலை போடாமல் இருப்பேனா? உன்னை மறப்பேனா? மனதில் நிறைத்தேன் நான். சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ. கண்ணாலே பாரும் ஐயா, கண்ணாலே பாரும் ஐயா, கண்ணாலே பாரும் ஐயா, கண்ணாலே பாரும் ஐயா, இல்லாமை தீரும் ஐயா, இருளோடி போகும் ஐயா. பொன்னேதும் வேணாம் ஐயா, பொருளேதும் வேணாம் ஐயா, உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதும் ஐயா. ஏழை பங்காளா எம்மை ஏற்றிவிடக் கூடாதா? பக்தர்கள் நாங்கள் போடும் கோஷங்கள் கேட்காதா? சரணங்கள் கேட்காதா? சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ, சாமி சரணம் சொல்லுங்கோ, ஐயப்ப சரணம் சொல்லுங்கோ. கண்ணாலே பாரும் ஐயா, கண்ணாலே பாரும் ஐயா, இல்லாமை தீரும் ஐயா, இருளோடி போகும் ஐயா. பொன்னேதும் வேணாம் ஐயா, பொருளேதும் வேணாம் ஐயா, உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதும் ஐயா. भूतनाथ सदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। भूतनाथ सदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शस्ते नमो नमः। இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே
கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்று இங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய வழிபாடு மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்தது. காரைவாய்க்கால் மாரியம்மன் கோயிலிலிருந்து இங்கே இந்த திருக்கோயிலுக்கு வந்து அவர்கள் கொண்டு வந்ததை தீர்த்தக்குடம் வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்ததை நம்மால் காண முடிந்தது. அதைத் தொடர்ந்து இங்கே இந்த அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு வந்து இங்கே அபிஷேகம் அதாவது குடமுழுக்கு மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மகாதீபம் ஊஞ்சல் உற்சவம் என பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக நிகழ்ந்ததை நாம் கண்ணுற்றிருக்கிறோம். இந்த இனிய நிகழ்வுகள் நாளையும் தொடர இருக்கின்றன. நாளையும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்று திரண்டு பஜனை செய்து இந்த திருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி அவர்கள் சபரிமலைக்கு புறப்படுகிற மாலை அணிந்து கொண்டு புறப்படுகிற அந்த அருமையான நிகழ்வு தொடர இருக்கிறது.